32% இருந்த நிதி பகிர்வு என்பது 42 விழுக்காடு. நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் 10 ஆண்டுகள்ல 42 விழுக்காடா உயர்த்தியிருக்கிறாங்க. இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க? மாநில உரிமைகளை பாஜக பறிப்பதில் குறியாக உள்ளதாக திமுக எம்பி கனிமொழிக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். உரிமை பறிப்பதிலே பாஜக கவனம் செலுத்துறாங்க. அதே போல நிதி பகிர்வும் தெரியாத தரதில்லைன்னு சொல்லி எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஆனா கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி, பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க, பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியா கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க, ஜனாதிபதி. இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க, சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்க. அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில். அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க. அதை ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க, அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரி, என்டிஎல்லும் சரி. எனவே கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம 10 வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை. மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாற்றிருக்கோம். 1971 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம், 2011 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. 32% இருந்த நிதி பகிர்வு என்பது 42 விழுக்காடு. நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் 10 ஆண்டுகள்ல 42 விழுக்காடா உயர்த்தியிருக்கிறாங்க. இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க? அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்க வஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மெட்ரோவை பத்தி நம்ம பத்திரிகை நண்பர்கள், மூத்த நண்பர்கள் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதுதாங்கண்ணா, இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ. பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல. வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் 2 சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க, எங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா? அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.